श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य भागवतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஏகாதசம் கந்தத்துல இன்னைக்கு 10வது அத்தியாயத்துல கண்ணன் உத்தவருக்கு பண்ணக்கூடிய உபதேசத்தை பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்ன அவதூதருக்கும் யதுவுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்வாதம், அந்த சம்வாதத்தை பத்தி நாம விஸ்தாரமா பார்த்தோம். அதுல கடைசியில அவதூதர் சொல்லச்சு, அவ சரீரத்துல இருந்து அதுல இருந்து நான் என்னுடைய சரீரத்துல இருந்தே நான் சிலதெல்லாம் கத்துட்டேன்னு சொல்லி இப்படி 25 விஷயங்கள்ல இருந்து தனக்கு தானே சிக்ஷிக்கிறது, தனக்கு தானே கத்துக்கிறது, அந்த அனுபவத்தினால ஏற்பட்ட ஒரு ஞான விசேஷங்கள், அந்த ஞான விசேஷத்தை பத்தி சொல்லி கடைசியில பிரம்மோபாசனம் பண்ணணும், அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணணும்ன்றதை பத்தி சொல்லி முடிச்சேன். காளிதாசன் சொல்றான், ததாங்கிய சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தகரணம் என்பதாக. சத்துக்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தேக பதேஷு வஸ்துஷு, நாம பண்ற காரியம் சரியா இருக்கா, நேரம் இருக்கா, அது இல்லாத தப்பா இருக்கான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னாக்க அது எப்படி அதை தீர்மானம் பண்ணிக்கிறது? எல்லா சந்தேகத்துக்கும் புக்ல தர்மசாஸ்திரத்துல இடம் இருக்குமான்னா நாம தான் தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். அப்போ சந்தேக பதேஷு பிரமாணம் அந்தகரணம், அவாவா மனசாட்சி தான் பிரமாணம். நாம சொல்றோம், நாங்க 4 பசங்க இருக்கு, இந்த 4 பசங்களுக்கு ஒரு 2 பசங்க நல்ல ஸ்திதியில நல்லா இருந்துருக்கா, மீதி 2 பசங்கள்ல அவ்வளவா இல்ல, கொஞ்சம் ஏழையா இருக்கா, இல்ல சாதாரணமா இருந்துருக்கா, சௌகரியம் குறைவா இருந்துருக்கா. பெருமாள் சங்கல்பத்துல எனக்கு ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் இருந்துருக்கு, எந்த ஐஸ்வர்யமும் நிலையற்றதுதான், நம்மளுடைய காலாந்தரம் அந்த ஐஸ்வர்யத்தை யாருக்கான கொடுத்துதான் ஆகணும், யாரையானாதான் போய் சேர போறது. இப்ப நான் எனக்கு 4 பசங்களும் எனக்கு சமமாக பாவிக்கிறேன்னு சொல்லி அந்த 4 பேருக்கும் சமமா நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை சொத்தை பங்கு போட்டு கொடுக்கறது, அது உச்சிதமா, அது தர்மமா? அல்லது 2 பேர் நல்ல ஸ்திதியில நல்லா இருந்துருக்கா, பெருமாள் சங்கல்பத்துல நான் கொடுத்து அவளுக்கு ஒன்றும் ஆக வேண்டிய ஒரு நிலை இல்லை, அப்படி இருந்துருக்கா. இன்னும் கேட்டா அவளே நிறைய தான தர்மங்கள்லாம் பண்றவாளா இருந்துருக்கா, இன்னும் நல்ல பொசிஷன்ல இருந்துருக்கா. இன்னொருத்தர் அதாவது வாய்க்கும் கைக்குமா இருந்துருக்கா, அவளுடைய நிச்சயப்படி காரியங்களை பண்றது, அதுக்கே அவளுடைய ஜீவிக்க அவளுடைய வருமானம் போராத இருந்துருக்கு. இப்படி எல்லாம் மீதி 2 பேர் இருந்துருக்கா. இப்ப நான் அவ பணக்காரான இருக்கவாள 2 பேரை விட்டுட்டு மீதி 2 பசங்க இருக்காள, இவாளுக்கோ இல்ல அதுலயே ரொம்ப சிரமப்படுற பசங்களுக்கு நிறைய எழுதி வச்சுட்டு ஏதோ பாவனைக்கு மீதி 2 பேருக்கு கொடுக்குறேன். இப்படி நான் கணக்கு பண்ணோம்னாக்கா இந்த பசங்களும் முன்னேறி வந்துருவா, அவளை மாதிரி வந்துருவான்ற ஒரு புத்தி எனக்கு தோன்றது. இப்ப நான் இதை எப்படி எழுதி வைக்கலாமா, எப்படி கொடுக்கலாமா, எது தர்மம்? 4 பேரும் நம்மளுடைய பசங்களா இருந்து 4 பேருக்கும் சமமா பங்கு கொடுக்க வேண்டியதுன்றது அது தர்மமா எனக்கு? இல்ல 2 பசங்க சிரமப்படுறவாளுக்கா அவளுக்கு நிறைய கொடுத்து நல்ல பொசிஷன்ல இருக்கவாளுக்கு ஏதோ ஒரு ஆசைக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்தாக்க போதுமா? இதுதான் தர்மமா?
எது தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்கெல்லாம் மனுஸ்மிருதியும் யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியும் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் பிரமாணம் எதுன்னா அவளுடைய அந்த கரணம் தான், அவளுடைய மனசாட்சி தான். என்னுடைய மனசாட்சி சொல்றது இந்த பசங்களுக்கு நான் இப்போ உபகாரம் பண்ணனாக்க பாவியில இப்ப ஏழையா இருந்தா கூட இந்த பசங்க வருங்காலத்துல மீதி 2 பசங்களுக்கு சமானமா இவாளும் ஆயிடுவா, ஆகையால இவனுக்கு உபகாரம் பண்ணணும்னு தோணி நாம பண்ணோம்னாக்க அது உன் மனசாட்சி சொல்றது. அதுக்காக தர்மசாஸ்திர புத்தகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இல்ல எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்கணும்னு தோணித்தனாலும் அதுவும் நம்மளுடைய மனசாட்சி தான். அந்த மனசாட்சி பிரகாரம் நீங்க பண்ணுங்கன்னு அந்த இடத்துல சொல்லிடுறது. அந்த மனசாட்சியே தான் நமக்கு குருவா இருந்துட்டு நமக்கு காரியத்தை பண்ண வைக்கிறது. எப்படி இந்த 25 விஷயங்கள்னால நம்ம தெரிஞ்சின்றது நம்முடைய வாழ்க்கை முறையில எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் என்பதுதான் பிரதானமா சொல்றது. அதிகமாக பற்று வைக்க கூடாது. அதிகமாக பற்று வச்சோம்னாக்க அனர்த்தத்துலதான் போய் முடியும். ஆகையால ஒரு எல்லாத்துலயுமே ஒரு மிதமாக திட்டமா நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சொன்ன. இது சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் உண்டான நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றதை இது சொல்லிட்டே சந்தோஷமா இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழியை சொல்லி சொன்னேன். மறுபடியும் இந்த சம்சாரமே இல்லாமல் மோட்சத்தை அடைஞ்சு எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவசோஜிதமான கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வழி என்ன? அதுக்கு வழி பக்தி யோகம் தான், உபாசனம் தான், பகவத் தியானம் தான். அத உத்தவருக்கு பெருமாள் பகவான் இப்போ உபதேசம் பண்ண போறேன். அதை பத்தி தான் நாம இந்த சம்சாரத்துல நாம படுற சிரமங்கள், சம்சாரத்துல எதெல்லாம் நமக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதுவே கால விசேஷத்துல விபரீதமா ஆகுது. இது எல்லாத்தையும் பத்தி இந்த அத்தியாயத்துல ரொம்ப விஸ்தாரமா சாதிக்கிற மகர்ஷி. ஸ்ரீ பகவானுவாச்ச மயோதிதேஷ்வவகிதः ஸ்வதர்மேஷு மதாஸ்ரயः வர்ணாஸ்ரமகுலாச்சாரம் அகாமாத்மா சமாச்சரேத். பகவத் உபாசனம் நான் பண்ற மாதிரி இப்ப நான் கீதையில உபாசனம் எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. பெருமாள் சர்வஜன், எல்லாத்தையும் அறிந்தவராக இருந்திருக்கு. தான் அறிந்தத பரம காருணிக்கனாக கருணை உள்ளம் படைத்தவராக இருக்கிறபடினால்தான் நமக்கு உபதேசம் பண்ணி யார் யார் எப்படி நடந்துக்கணும்ன்றத உபதேசம் பண்றேன். அந்த பெருமாளுக்கு அர்ச்சனாதிகள் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, வந்தனம், அவரை சேவிக்கிறது, இப்படி அவளுடைய ஒரு நிலைப்பாட்டிற்கு ஏற்ப எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றதெல்லாம் நான் பகவத்கீதையில இன்னும் பல விஷயங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் தான் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக நான் இருந்துருக்கேன். நான் தான் எல்லாருக்கும் ஆசிரியமாக இருந்துருக்கேன். லோகத்துல நடக்கிறது எல்லாமே என்னுடைய அധീனமாக தான் நடக்கிறது. ஆகையால நீங்க எந்த பலத்துக்கும் எதிர்நோக்கி ஒரு காரியத்தையும் பண்ண வேண்டாம். வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு பகவத் உபாசனம் பண்ணணும். அவரவர்களுக்கு உண்டான காரியங்கள் பண்றது இருந்துருக்க அதுதான் பிரதானம். அதை பண்ணிட்டு அப்புறமா மீதி பகவத் தியானமும் பண்ணணும். இப்போ வர்ணாசிரம தர்மம்னாக்கா இப்ப நமக்கு சொல்லச்சே புருஷன் இருக்கான், ஸ்திரீ இருந்துருக்கா, 2 பேரும் இருந்துருக்கா. இப்ப இந்த புருஷனுக்கு கர்த்தவியமாக இருக்கக்கூடியது, நிச்சய நீதிக்கு காரியமாக இருக்கக்கூடிய சந்தியாவனங்கள், தர்ப்பணம், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும். இது பண்றதுக்கு சமயத்தை ஒதுக்கிண்டுதான் மீதி காரியத்தையே நம்ம பண்ணணும். நான் கோவிலுக்கு போறேன், இந்த கோவிலுக்கு போறேன், இந்த கோவிலுக்கு போறேன், இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சந்தியாவனத்துக்கு லீவ் விட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. நீ பண்ற காரியங்கள் நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட அவரவர்களுக்கு உண்டான
நித்திய கர்மாக்களை அவளுக்கே ஏற்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிச்சுதான் நாம பிறகுதான் மீதி பகவத் விஷயத்திலேயோ மீதி தர்ம காரியங்கள்லயோ ஈடுபடணுமே தவிர அது இல்லாத பண்ணக்கூடாது. பத்னியாக இருக்கிறவங்களுக்கு பதிசுஷ்ரூஷ பிரதானம். அதை ஓரம் கட்டிட்டு நான் கோயிலா போயிட்டு இருக்கேன், நான் சோதரபானம் சொல்லிக்கிறேன், திவ்ய பிரபந்தம் சொல்லிக்கிறேன்னு சொல்லி போறது அது விசேஷம் இல்லை. இப்படி அவரவர்களுக்கு உண்டான தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. அதையும் பண்ணிட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவத் தியானம் பண்ணணும். இந்த வர்ணாசிரம தர்மானுஷ்டானம்ன்றது இருக்க, இது பகவத் தியானத்துக்கு அங்கமாக சொல்லப்படுகிறது. இப்ப பெருமாளுக்கு இப்ப இந்த காரியங்களை நாம பண்றது எல்லாமே அதுல ஒரு பலத்துல கர்மண்யேவ அதிகாரத்தை மாபலேஷு கதாச்சன என்று சொல்லிருக்க, அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு தான் நமக்கு அதிகாரமே தவிர பலனை பத்தி எதிர்நோக்காத ஈஸ்வரன் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க போறேன். அதையெல்லாம் நம்ம என்ன பண்றோமோ நம்ம பண்ணிட்டு போறோம். நம்ம பசங்களெல்லாம் நன்னா வாசிக்க வைக்கிறோம். பசங்களை நன்னா வாசிக்க வச்சு அவளுக்கு ஒரு சமுச்சிதமான ஒரு நல்ல ஸ்தானத்தையே ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் பண்றோம். நம்ம அந்த பசங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்புன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு நிஜமான அம்மா அப்பாவா இருந்து பசங்களோட பிரீத்தியோடு இருந்தாங்கன்னாக்கா பசங்களுடைய சந்தோஷம் ஒண்ணுதான் இவாளுடைய எதிர்பார்ப்பு இருக்குமே தவிர அவ க்ஷேமமா இருக்காடா சரி போறப்பா அப்படிதான் அவ நினைப்பாளே தவிர எனக்கு இவ பண்ணுவா, கடைசி காலத்துல இவன் வந்து சுசுரூஷ பண்ணுவான், இன்னொரு காலத்துல இவன் பண்ணுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், இல்லை எனக்கு இது வாங்கி கொடுப்பான், இது பண்ணுவான்னு எல்லாம் நினைச்சுட்டு இவ எந்த காரியமும் பண்ணல. அப்ப அம்மா அப்பா பண்றது அந்த பசங்களுக்கு பண்றது பசங்கள்ல இருந்து எந்த பலத்தையும் எதிர்நோக்காமல் ஒரு நிஜமாக இருக்கக்கூடிய மாதா பிதாக்கள், உண்மையான விசுவாசத்தோட பசங்களோட இருக்கக்கூடிய விசுவாசத்தோட இருக்கிற மாதா பிதாக்கள் பண்ற காரியம் இது. அந்த மாதிரி நாம எந்த காரியத்தை பண்ணாலும் கூட எந்த பலத்தையும் எதிர்நோக்க வேண்டாம். இது நமக்கு கர்த்தவியம். இது நாம செய்ய வேண்டிய ஒரு செயல். இதை நாம செஞ்சோம்னா ஈஸ்வர சங்கல்பத்துல அதுக்கு நமக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ அந்த ஈஸ்வரன் நமக்கு அந்த பலத்தை கொடுக்க போறான். இந்த விவேகத்தோட நாம காரியம் பண்ணோம்னாக்க நமக்கு எப்பவுமே மனசுல ஒரு சாந்தி ஏற்படும். இப்படி பண்ணலாம் வந்து சுவாமி அந்த விவேகம் தான் எனக்கு வரமாட்டேன்றது. எந்த காரியம் பண்ணாலும் அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதான் இருந்துருக்கு. எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு காரியம் பண்ண முடியுமா? நான் இப்போ உபன்யாசம் பண்றேன். உபன்யாசம் பண்ணனாக்க எனக்கு மனசுக்கு வாஸ்தவமாவே சொல்றேன், இந்த உபன்யாசம் பண்றதுனால மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷ்டி வரலாம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மனசுக்கு ஒரு சந்தோஷ்டி ஏற்படுறது இந்த ஒரு காலம் இருக்க. நம்மளுடைய இந்த 24 மணி காலத்துல இந்த 1/2 மணி காலமோ 1 மணி காலமோ இந்த பாடம் சொல்ற காலம் இருக்க, வேற எதையும் சிந்திக்காமல் அந்த பகவத் விஷயத்துல நமக்கு நம்ம மனசை ஈடுபடுத்திண்டு நடக்கும்படியாக பண்ணிருக்கு. இதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு எல்லாருக்கும் நாம தன்யவாதம் சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் என் மனசுல இருந்துதான் இருக்கு. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அதுக்கு மேல ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்திருக்கு. அந்த எதிர்பார்ப்பு அம்சத்துல வரைச்சேதான் நாம வந்து கவுந்து போயிடுவோம். இந்த எதிர்பார்ப்புல வரைச்சே என்ன வரணும், இது எத்தனை பேர் பாக்குறா, இது எனக்கு என்ன யூடியூப்ல வருதா, இது லைக்ஸ் வருதா, எத்தனை பேர் இது வந்து பாக்குறா, இது ப்ளூடிக் வருது அப்படின்னு எல்லாம் அது ஒரு பாக்குறவனா ஒருத்தர் இருந்துருக்கான். எல்லாத்தையும் இருக்கிறது தான் அது. பல பேருக்கு அந்த மாதிரி இருந்துருக்கு. இப்போ அந்த எதிர்பார்ப்புல வரைச்சே இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உபன்யாசம் பண்ணோம், இது 20 பேர் தானே பார்த்திருக்கா, 30 பேர் தானே பார்த்திருக்கா அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணம். அதுக்கப்புறமா அதனால ஒரு குறை வருது. இந்த குறையே இல்லாத இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உபன்யாசம் பண்ண முடியும். இது வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் சொல்றேன். நானே இந்த மாதிரி வசதா ஒரு நமக்கு நிம்மதி கொடுக்கறது இருந்தாலும் கூட அதோடு கூட ஒரு எதிர்பார்ப்பையும் கூட சேர்த்துக்கோமான அந்த நிம்மதியை இழக்க வச்சிருவோம். எதிர்பார்ப்பே இல்லாத நாம காரியம் பண்ணினோமானாக்க நமக்கு எப்பவுமே சாந்தியை தான் அது கொடுக்குமே தவிர வேற எதுவும் வராது. அந்த சாந்தி எப்பவும் வரும். அதை நீ தெரிஞ்சுக்கோ என்று
இங்க உத்தவருக்கு முதல்ல உபதேசம் பண்ற. இப்ப உத்தவருக்கு சொல்றேன், அன்வீட்சேத விசுத்தாத்மா தேகினாம் விஷயாத்மனாம் குணேஷு தத்துவ தியானேன சர்வாரம்ப விபர்யம். இப்போ விசுத்த ஆத்மா, பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவா இருக்கிறவன் அவன் அனாரோபித ஆகாரா, அதாவது தான் தேவன் தான் மனுஷன் அப்படின்னு எல்லாம் தனக்கு வந்தேரியாக இருந்திருக்கிற ஆகாரங்களை நினைக்காமல் ஆத்மாவில எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே அவன் என்ன பண்றான்னாக்க, இந்த தேக சம்பந்தத்தினால இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறவனாக இருந்துருக்கான். இது வேணும் அது வேணும்னு அனுபவிக்கிறவனாக இருந்துருக்கான். அந்த ஈடுபாடு அந்த தேக சம்பந்தத்துக்கு ஏற்ப விஷயங்கள்ல ஈடுபாடு வரப்போகுது. மனுஷனா இருந்ததுனாக்கா மனுஷத்தே அன்னம், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல வாசம் பண்றதுக்கு இடம் வேணும் அப்படின்றதெல்லாம் புத்தி போறது. மாடா இருந்தான்னாக்கா எங்க நல்லா புல்லெல்லாம் நல்லா கிடைக்குமோ அந்த இடம் நமக்கு பௌக்கியமான இடம்னு அது நினைக்க போறது, மாடு நினைக்க போறது. இப்படி கிருமிகள்லாம் எங்க அசுத்தம் நிறைய இருக்குமோ அந்த இடம் தான் நமக்கு பௌக்கியமா இருக்க போற இடம்னு நினைச்சுக்க போறது. இப்படி அந்த போகம் இருக்க, அனுபவத்துல வரக்கூடிய வேறுபாடுன்றது இருக்க, அது சரீர நிமித்தமாக வருது, ஆத்ம நிமித்தமாக வரல. இந்த சரீரம் இவனுக்கு மனுஷ சரீரம் இருக்கிறதுனால நல்ல ஆகார சக்கரங்கள் சாட்டா இது பௌக்கியமா இருக்குன்னு நினைக்கிறான். இவனுக்கு வந்திருக்கிற சரீரம் மாடு சரீரம், ஒரு கோ சரீரமா இருக்கிறபடினால புல்லு விசேஷமான ஆகாரமா நினைக்கிறான். மாட்டுக்கு கொண்டு போய் சக்கர பொங்கலை கொடுத்தோமானாக்கா சாப்பிடுமா, அது ரொம்ப பௌக்கியமா இருக்குமான்னா இல்ல அதுதான் போருமா. நாய்க்குடலுக்கு நறுனை தொங்காது என்பதாக ஒரு வார்த்தை. நாய்க்குடலுக்கு நல்ல சக்கர பொங்கலா நல்ல நெய் ஒழுக ஒரு க்ஷீரான்னத்தை ஒரு நாய்க்கு வச்சோன்னா அது என்ன பண்ணும், அதுவும் மூந்து பார்க்கும். பார்த்துட்டு அப்படி ஒரு கால் சில சமயம் சாப்பிடாதே போயிடும். நல்ல வச்சுவாங்க. அப்படி சாப்பிட்டுருச்சோன்னு வச்சுக்கோங்க, அதால கொஞ்ச நாள் அது வயிற்றுல இருக்காது. அதை உடனே வாந்தி எடுத்துருமா. அது என்னமோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா மாதிரி வாந்தி எடுத்துருமா. அந்த மாதிரி அவளுடைய சரீரம் இருந்திருக்க, அந்த கர்மானுகுணமான சரீரம், மனுஷ சரீரமோ பிராணி சரீரமோ பட்சி சரீரமோ, அதுக்கு ஏற்ப போக வியவஸ்தையும் ஏற்பட்டிருக்கு. இது நல்லா இருக்கும் இது நல்லா இல்லைன்ற போக வியவஸ்தைன்றது லோகத்துல ஏற்பட்டிருக்கு. இப்ப இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை பத்தி ஒண்ணுமே இல்லை. ஆத்மாவுனால போக வியவஸ்தை எதுவுமே இல்லை. ஆத்மான்றது இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த தேகத்துக்கு உண்டான சரீரத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள்ல ஆத்மாவுக்கு ஈடுபாடு மாதிரி இருக்கிற ஒரு தோற்றம், அது தோற்றம் தானே தவிர வசுதா ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆகையால அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த சரீரத்துக்காக பண்ணக்கூடிய பிரயத்னங்கள், இந்த சரீர போஷணத்துக்காக பண்ணக்கூடிய பிரயத்னங்கள் கடைசியில போய் விபரீதத்துல முடியுது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சரீரம் ஒன்னேதான் நமக்கு என்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இருந்தோம்னாக்க, எந்த காலத்துல இது எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த சரீரம் நிலையற்றது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு இது போகதான் போறது. அத்தியவனா சதாம் தேவான்னு என்னைக்கோ 100 வருஷம் பேசோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு போகதான் போகுது. ஆனா உங்களுக்கும் யாரும் வைத்தியம் பண்ணதிருக்கலாம். 99 வயசு கிழவனா இருந்தா கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் பாருங்க டாக்டர், நான் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கலாம் பாருங்க, நல்லா பாருங்க, இது பண்றீங்களா அது பண்றீங்களான்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி நமக்கு போறத அதுல தேகத்துல போய் ஒரு விபரீதமான ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு வேண்டாம். அழிய போற வஸ்துல அது அழிஞ்சுதான் போறது. யூஸ் அண்ட் த்ரோவா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கு. அந்த பேனா அப்பெல்லாம் ஒரு சின்ன வயசுலாம் ஒரே பேனா தான் வச்சுட்டு இருப்போம். அந்த பேனாக்கு நிப்பு ஒண்ணு இருக்கும். அது சில சமயத்துல நிப்பு போயிடும். நிப்பு போயிட்டுனாக்கா வேற நிப்பு வாங்கி போட்டுக்கிறது. அதுக்கப்புறமா பேனாக்கு இங்கு போட்டு எழுதுறது, அந்த பில்லரை போட்டு அது கொஞ்ச நாள் ஆகி போச்சுன்னா அந்த பேனா மூடியில இருக்கிற மர லூசா போயிட்டோம்னா அந்த இங்கெல்லாம் ஒழுக்கும்.
அந்த சொக்கா இதுல பேனாவை போட்டுட்டு போனோம்னாக்கா சொக்கா எல்லாம் அந்த பேக்கெட் எல்லாம் இங்க் ஆகிடும். இப்போ அந்த அதெல்லாம் ஒரு கதி. இப்போ அது இந்த பேனா 3 வருஷம் 4 வருஷம் வச்சுட்டு அதையே எழுதிட்டு வச்சுட்டு இருக்கோம், அப்படிலாம் இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யூஸ் அண்ட் த்ரோ வந்துடுச்சு. ஒரு பேனை உட்காந்து எழுதணுமா, சரி முடிஞ்சு போச்சா, 4 பக்கம் எழுதியாச்சு, 5 போச்சா, ரீஃபில் ஆகி போச்சுன்னா அந்த பேனாவே தூக்கி போட்டுருக்கோம். தூக்கி போட்டு வேற பேனா எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சரீரமும் யூஸ் அண்ட் த்ரோ தான். இந்த சரீரம் இருந்துருக்க நல்ல காரியம் பண்றதுக்கு சாதனமாக இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சரீரத்தை கொண்டு நல்ல காரியத்தை பண்ண வேண்டியது. இந்த சரீரத்தை கொண்டு நாம அந்த பகவத் கைங்கரியம் பண்றதோ, நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய நல்ல காரியத்தை பண்றதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாக்க இந்த சரீரம் இப்ப இந்த பேனால ரீஃபில் எடுத்து யூஸ் அண்ட் த்ரோ பேனால யாரும் விசாரப்படுறது இல்லை. அதை தூக்கி போட்டு வேற பேனாவை தான் எடுத்துட்டு நாம பண்றோம். அந்த மாதிரி இந்த சரீரத்துக்கு விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ்வர சங்கல்பம் இருந்ததுன்னாக்க நமக்கு மறுபடியும் இந்த சம்சாரத்துல இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம காரியம் பண்ணிக்கலாம். இந்த சரீர பிரயுக்தமான அட்டாச்மெண்ட் இருக்க ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க, இது நம்ம சேர்ந்தது நம்மளுதுன்ற ஒரு இருக்க, அதை நம்ம குறைச்சுட்டோம்னாக்க அதுவே போறோம். அதனாலயே நம்ம எல்லாத்தையும் சாதிச்சுடலாம். சில சமயத்துல ரொம்ப இது ஒண்ணு வச்சுட்டோம்னாக்க அது விபரீதத்துல முடியும். சுத்தஸ்ய விஷயா லோகः த்யாயதோ வா மனோரதः நானாத்மகத்வாத் விஃலः ததா பேதார்த்ததீ குணைः. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். இருக்கு ஒரு அற்புதமான திருஷ்டாந்தம் இருக்கு. சுத்தஸ்ய விஷயா லோகः, அது நல்லா தூங்கிட்டே இருக்காங்க, நல்ல தூக்கம். அந்த தூக்கத்துல ஒரு சொப்னம் வருது. சொப்னம் வந்தாருனாக்க நான் தான் நாளைக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்தது, பார்லிமெண்ட்ல நான் எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது. அதே மாதிரி நான் ஒரு பெரிய பணக்காரன், இந்த லோகத்துல இருக்கிற பணக்கார லிஸ்ட்ல நான் 3ஆவதா வரேன், 4ஆவது வரதா ஒரு கனவு வருது. சுத்தஸ்ய விஷயா லோகா, அது தூக்கம் முடிச்ச உடனே என்ன வருது, அது மொத்தம் போயிட்டு. எனக்கெல்லாம் தூக்கத்துல கூட அந்த மாதிரி வரமாட்டேன். என்ன அவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேன். தூக்கத்துல கூட பார்த்தோம்னா எங்கன்னா பாம்பு தட்டி வர மாதிரி, 10 பேருந்து அடி வாங்குற மாதிரி இப்படிதான் கனவு வருது நமக்கு. ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கவனுக்கு தூக்கத்துல ஏன்னா இப்படி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுத்தத்தைய இப்ப தூங்கி இருந்தவன் தூக்கத்துல கண்ட பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கிறான்னு இல்ல. அந்த தூங்க வேலையில ஒரு அனுபவம் வருது. அப்ப இன்னும் பெரிய சந்தோஷமும் எலைட்டா இருக்கிறதா மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. இது சுத்தத்தை விஷயாலோகா தியாயினோவா மனோரதா. இந்த 2வது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். தூக்கத்துல விஷயங்களை அனுபவிக்கிறதுன்றது வரும். மூச்சுண்டே இருக்கச்சேயே இந்த பகல் கனவு காண்றவன் இருக்கான், அவன் தியாயினோவா மனோரதா அப்படின்னு சொல்லி அந்த மனசுல நினைச்சுக்கிறது. இப்ப பார்த்தா இந்த ஜட்ஜெல்லாம் என்னோட பேசிட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம்னு என்ன கேட்டு அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் எழுதுற மாதிரி நானா ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சுக்கிறேன். இதை இப்படியே நினைச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நினைச்சுட்டு இருந்தேன்னாக்க அப்ப இந்த நினைச்சு முடிஞ்ச பிற்பாடு எதுவுமே நடக்க போறது இல்லை. அந்த மாதிரி எதெல்லாம் நடக்க போறதுன்னா ஒண்ணும் இல்லை. நானாத்மகத்வாத்தை விபலகா ததா பேதார்த்தாத்மதேகி அப்படின்றது. ஆகையால இப்ப தியானம் பண்றவனுடைய மனோரசமும் விபலமாக தான் இருந்துருக்கு. தூங்குற சொப்னத்துல காண்டதனுடைய ஒரு அனுபவம் இருந்துருக்க விஷயம் இருக்கு. அதுவும் விபலம். அதுவும் பலத்தை கொடுக்காது, ஒரு அனுபவத்தையும் அது ஒண்ணும் கொடுக்காது. அதனால நானாத்மகத்வாத்து அப்படின்னு சொல்லச்சு. ஆகையால இப்ப இந்த ஆத்மாவுல போய் அகம் தேவகா அகம் மனுஷா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துருக்கு. அந்த ஆத்மாவில போய் இந்த தேவத்துவம் மனுஷத்துவம்லாம் சரீரத்துலதான் இருந்துருக்கு, ஆத்மாவில இல்லைன்னு புரிஞ்சிக்காமல் ஆத்மாவில இருந்த நான் தான் மனுஷன், நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய புத்திமான், நான் பெரிய புகழோட இருக்கிறவன்னெல்லாம் நினைச்சுட்டு இந்த தேகத்துல இருக்கிற விஷயங்களை போய் ஆத்மாவில இருக்கிறதா ஒருத்தன் நினைச்சுட்டாருனாக்கா
அப்போ கனவுல கண்டவன் தூங்கி அந்த பிற்பாடு அனுபவிக்காத மாதிரி இவனுக்கும் ஒரு காலத்துல இது எதுவுமே நிலை இல்லாமல் இருக்க போறது, இது ஒண்ணுமே இல்லாதான் போயிட போறது. இதுக்காக இவ்வளவு பாடுபடணும் இது சொல்லி இது ஒரு விஷயம். நிவத்தம் கர்ம சேவேத பிரவருத்தம் மத்வரத்யஜேதி ஜிஜ்ஞாசாயாம் சம்பிரவருத்தா நாத்ரியேதி கர்மச்சோதனாம் இயம் அனபீக்ஷணம் சேவேத நியமான் மத்வரஹ क्वचित् மதவிஜ்யம் குரும் சாந்தம் உபாசீத மதாத்மகம். அப்ப இன்னும் ஒண்ணு சொல்றேன், நிறைய சம்பாதிச்சு வைக்கிறோம். இப்படி சம்பாதிச்சு வைக்கிறோம், பெரிய ஆண் கட்டி வச்சிருக்கோம், அப்புறம் நிறைய பணம் பேங்க்ல வச்சிருக்கோம், இன்னும் நகையா வச்சிருக்கோம், நிலமா வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம். நாமளுக்கும் மொத்தத்தை அனுபவிக்க போறோம் இல்ல, அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு ஆயுஷ் போறது. நாம சம்பாதிச்சத நம்ம பசங்க அனுபவிக்கிறதுக்கு விட்டுட்டு போற மாதிரி, இப்ப பசங்கன்றது வேற விஷயம். நம்ம அங்கேயும் ஒரு நம்மளுடைய சம்பந்தத்தை வச்சுட்டு நம்ம பசங்க அனுபவிக்கிறான்னு நினைச்சிட்டு வேணா போலாம். ஆனா நாம அனுபவிக்கிறதா அது. அப்ப நாம அனுபவிக்காத ஒரு விஷயத்துக்கோசரம் எவ்வளவு பாடு பண்ணுவான். அவனுக்கு கணக்கு இப்ப நம்ம பசங்களா இருக்கிறவாளுக்கு கணக்கு, அவளுக்கு ஒரு பாக்கியம் இருந்ததுன்னாக்க நாம கொடுக்கறது மாதிரி பன்மடங்கு அவன் சம்பாதிச்சுட்டு போட்டோம். இல்ல நாம கொடுத்தா மாத்திரமே அவளுக்கு போரிட போறதா, கொடுத்ததெல்லாம் வச்சிருந்து அவன் பண்ண போறான்னா அதையும் அழிச்சுட்டு போறவன் எத்தனையோ பேர் இருக்கானோ இல்லையோ. அப்ப இந்த நிலையில்லாத ஒரு வஸ்துவில போய் நிலையான இருக்கிறதாக ஒரு புத்தியோ, இந்த சரீர சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய வஸ்துவில போய் அதுக்கு அந்த சரீரமே நிலையற்றதாக இருந்திருக்கு, அதோட தொடர்புடைய வஸ்துக்களும் நிலையற்றதாக தானே இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே அதை புரிஞ்சிக்காமல் அதுக்காக இவ்வளவு பாடுபடணுமா? நிலையாக இருக்கக்கூடியது ஆத்மா. அந்த ஆத்மாவனுடைய க்ஷேமத்துக்கு ஒரு காரியம் பண்ண வேணுமா? அதைதான் பண்ணணும்னு பெருமாள் கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்றேன். சரி, நான் ஆத்மா க்ஷேமத்துக்காக காரியம் பண்றேன். எது பண்ணா ஆத்மாவுக்கு க்ஷேமம் ஏற்படும், எது பண்ணா வெறும் சரீரத்துக்கு மாத்திரம் க்ஷேமம் ஏற்படும், இப்படி பகுத்து உணர்த்துறவா யார் இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, அதுக்கு நான் கேளு, நான் வழி சொல்றேன். என்ன சொல்றேன்? அதுக்கு பெருமாள் சொல்றேன், மதபீஜம் குரும் சாந்தம் உபாசீத மதாத்மகம். மதபீஜம் குரும் சாந்தம் உபாசீத, நீயே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுக்க. ஆச்சாரியத்துல போய் ஆசிரியக்கணும். மதபீஜம் குரும் சாந்தம் உபாசீத, இந்த பரமாத்மா விஷயமான ஞானம் இருந்திருக்கிற ஆச்சாரியனை நாம அணுகி அவரிடத்துல இருந்து நல்லது கெட்டதை நாம தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன உபதேசம் பண்றாரோ அந்த உபதேசங்களை நாம பின்பற்றணும். ஆகையால இதுதான் பண்ணணும். என்ன அமாயி அமத்சரா தக்ஷா நிர்மமஹா குரு சௌஹிருதா அசத்வரோர்த்த ஜிஜ்ஞாசு அனுசூயு அமோகவாக். அந்த குருவையே ஆச்சாரியனையே எல்லாமாக நினைக்கிறவா. அதை எப்படி ஆச்சாரியன் விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கணும் என்று கேட்டா, அம்மாயி கபடம் இல்லாமல் இருக்கணும். ஆச்சாரியன் பார்க்கச்சே விழுந்து விழுந்து சேவிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அவன் போனதுக்கு பாடு அவருக்கு என்ன கொஞ்சம் பழம் வாங்கி கொடுத்தாக்கா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மிளகாட்டம் ஒரு டசன் வாங்கி போய் கொடுத்துட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி, அதை வாங்கி இன்னொரு வாட்டி நம்ம அவருக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணா கூட இது ஒரு பழம் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவர் சந்தோஷப்படுத்திடலான்னு கபட்டமா போய் ஆச்சாரியனிடத்துல அணுகக்கூடாது. அமாயி கபட்டம் இல்லாமல் ஆச்சாரியனை அணுக வேண்டும் என்பதாக சொல்ற. அமத்சரா அப்படின்னா, அதாவது அவர்கிட்ட பொறாம இருக்கக்கூடாது.
அவரை சம்பந்தப்பட்டவாள் இருக்கவாளுக்கு அவருடைய குமாராலோ அவருடைய குமாரத்தையோ அவள்கிட்ட ஒரு பொறாமை இருக்கிறோம். அவருக்கு என்னப்பா நாம கொடுத்துதான் ஆகணுமான்னா, அவரே ஒரு பெரிய இண்டிபெண்ட் ஹவுஸ்ல இருந்துருக்கேன், நான் பிளாட்ல தான் இருந்துருக்கேன், என்னை காட்டிலும் அவரே பணக்காரர், நாம என்ன கொடுத்தாகணும்னா அவரிடத்துல அசூயப்படக்கூடாதான். அம்மாயி அமர்சராக இது இந்த காலத்துல எல்லாருக்கும் மனசுல வரக்கூடிய எண்ணம் தான் அது. ஆகையில இதுல என்னன்னா, கிரகஸ்தாளுக்கு ஆச்சாரியம் பண்றது முக்கியமா சொல்லியிருக்கு. கிரகஸ்தாளா இருக்கிறவா ஒரு சன்னியாசிதான் ஆச்சாரியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிரகஸ்தாளா இருக்கிறவாளும் காலக்ஷேபம் சொல்லிட்டு பிரமாசயனம் பரணி சமர்ப்பணம் குடும்பே சுச்சோதேசே சுவாத்தியாயம்னு சொல்லி குடும்பத்துல இருந்துட்டு குடும்ப ரட்சணத்தையும் பண்ணிட்டு இப்படிப்பட்ட ஆச்சாரியமும் பண்ணணும்னு சொல்லி உபனிஷத்திலேயே சொல்லப்பட்ட விதிச்ச ஒரு விஷயம். இப்ப அந்த விதிச்ச விஷயத்தை ஆச்சாரியால் அனுஷ்டிக்கிறார். இப்ப அவளுக்கு அனுஷ்டிக்கச்சே அவ பரம்பரையா பிராப்தமானதை அனுபவிச்சாலும் அனுபவிக்கலாம், தன்னுடைய கால விசேஷத்துல தனக்கு ஏற்பட்டதையும் அனுபவிச்சதாக அனுபவிக்கலாம். அதை பார்த்து சிஷியனா இருக்கும் பொறாமப்படக்கூடாது. அம்மாயி அமசரா தக்ஷகா அப்படின்னா அங்க தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவரை விழுந்து சேவிச்சு அதெல்லாம் ஒரு சங்கோச்சமே படக்கூடாது. விழுந்து சேவிச்சு பரிப்பிரஷ்னேன தனக்கு சந்தேகம் வர இடத்துல கேள்வி கேட்டு சேவையா தன்னால முடிஞ்ச தொண்டு புரிந்துட்டு கைங்கரியத்தை பண்ணிட்டு சொல்லணும். அப்ப அந்த கைங்கரியம் பண்றதுல தரவிசா இருக்கணும். அசிடா கைங்கரியம் பண்ணக்கூடாது, அவருக்கே அனர்த்தம் வர மாதிரி காரியத்தை பண்ணக்கூடாது. தக்ஷா சமர்த்தனாக நிர்மமாக இந்த சரீரத்தோட தொடர்புடைய வஸ்துக்கள்ல மமதா ரஹிதனாக என்னுடையதுன்ற ஒரு அபிமானம் இருக்கு. அந்த அபிமானம் இல்லாதவனாக அந்த குரு ஆச்சாரியனிடத்துல சௌஹிருதம் நல்ல எல்லா சமயத்திலையும் ஒரு நல்ல எண்ணத்தோட கூட அசத்வரகா அர்த்த ஜிஜ்ஞாசு அசத்வரகா என்று சொல்ற வெறும ஒரு அவசரப்படாமல் அவர் உபதேசம் பண்றத நிதானமா கேட்டு அதே மாதிரி அவ உபதேசம் பண்ணச்சே மனச பல பல விஷயங்கள்ல அலப்பாய விடாமல் இதை ஒரு கான்சன்ட்ரேஷனோட அதை கேட்டு அர்த்தானு அதாவது இவைகள்லாம் ஏற்புடையவை இவைகள்லாம் விடத்தக்கவை என்கிற நிலையில அந்த விவேகத்தோட அதை தெரிஞ்சுட்டு இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அனுசூயு இப்ப அவரிடத்திலேயே ஒரு தோஷத்தை சொல்லி சொல்றோம். இப்படி தோஷாவிஷ்கரணம் பண்ணாமல் அமோகவான் அது எல்லாம் இருந்திருக்கு. அமோகவான் நான் அவர்கிட்ட இது கத்துட்டேன் அது கத்துட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு வெறும தற்புகழ்ச்சி பண்ணிட்டு இல்லாமல் ஆச்சாரியனிடத்துல இருந்து ஆத்ம ஜானத்தை நாம பெறணும் என்பது இவ்வளவு விஷயத்த சொல்லி சொல்ற உத்தவரிடத்தை சொல்லி சொல்ற. ஜாயாபத்திய கிரகக்ஷேத்திர ஸ்வஜன திரவிணாதிஷு உதாசீனஹ சமம் பசியேதே சர்வே அர்த்தமிவாத்மனஹ. இப்ப ஆச்சாரியனிடத்துல இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றத குடும்பத்துல எப்படி இருக்கணும்ன்றது. குடும்பத்துல என்ன பண்றது அப்படின்னா சொகீயத்தையா அபிமதம் அசௌகி புத்திராதிகி. இப்ப தன்னுடையது இவள் தன் மனைவி, இவன் தன் குழந்தை தன் பையன், இது தன் வீடு தான் சம்பாதிச்ச வஸ்து, இது தான் சம்பாதிச்ச பொருள் அப்படின்னு எல்லாம் அந்த ஆபரணங்கள் எல்லாத்துலயும் அந்த தன்னுடையதுன்ற அந்த பாவத்தை விட்டுட்டு ஈஸ்வர சங்கல்பத்தினால எனக்கு இது கிடைச்சிருக்கு அந்த எண்ணத்தோட நாம இருக்கணும். ஏவம் புத்திராதையோக்கு மமைவேசி பசேது. இப்ப அது என்ன நமமைவம். இப்ப என்னுடைய கேவலம் என்னுடைய கர்மாவனாலேயோ என்னுடைய புண்ணியத்தினாலேயோ மாத்திரம் இது கிடைக்கல, ஈஸ்வர சங்கல்பத்தினால இப்படிப்பட்ட ஒரு தர்மபத்னி எனக்கு கிடைச்சிருக்கா, இப்படிப்பட்ட மணிமணியான பசங்கள் எனக்கு வாய்த்திருக்கின்றன, அப்படி ஒவ்வொன்றும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்த்தா எனக்கு கிடைச்சிருக்க, என்னிடத்துல இன்முகத்தோடு இருக்கக்கூடிய பர்த்தா எனக்கு கிடைச்சிருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வர சங்கல்பம் தானே தவிர இது எல்லாத்துக்கும் நானே காரணம் இல்லை. இப்படி நினைக்கிறவாளாக இருக்கணுமா?
அதுல போய் எல்லாத்துக்கும் தன்னுடையதுன்றது ஒரு பற்று இல்லாதபடியாக இருக்கணும்னா தன்னுடைய பற்று. ஏன்னா தன்னுடையதுன்ற பற்று இல்லாத எப்படி இருக்கும்? தன் மனைவி இல்ல தன் மனைவின்ற பற்று தான் இருக்கும் அப்படின்னு அங்கதான் சொல்றது பகவத் சங்கல்பத்தால் இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்கான்னு ஒரு சந்தோஷத்தோட நம்ம இருக்கோம். அப்படிதான் நம்ம இருக்கணுமே தவிர சரி பெருமாள் எது கொடுத்ததோ அது கொடுத்தத அவர் கொடுத்த பிரகாரம் நாம அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறதும் நம்மளுடைய ஒரு நிலை. ஏன்னா நம்ம ஈஸ்வரனுடைய தாசன் நாம போயிட்டு அப்படினால சுவாமியா இருக்கிறவா நமக்கு எந்த வஸ்துவை எப்படி கொடுக்குறாளோ அதை எப்படி கொடுக்குறாளோ கொடுத்த பிரகாரத்துல அனுபவிக்கிறது தான் நம்மளுடைய ஸ்வரூபம் என்கிற நிலையில நம்மை சேர்ந்ததாக இந்த சரீரானுபந்தியாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை நாமும் அனுபவிக்கணும்னு சொல்ற யோசௌ குணைர் விரசிதோ தேஹ அயம் புருஷஸ்ய சம்சார சன்னிபந்தோயம் பும்சோ வித்யாச்சிதாத்மனஹ. யோசௌ குணைர் விரசிதோ தேஹ, இந்த தேகம் இருந்துருக்க இது சத்துவம் ரஜஸ் தமசு என்று சொல்லக்கூடிய 3 குணங்களாலே ஆனது. இப்படி சத்வரஜஸ் தமஸ் ரூபமாக 3 குணங்களால ஆனதாக இருந்தாலும் கூட தேகோயம் புருஷஸ்ய சம்சார சன்னிபந்தோயம், இந்த சம்சாரமும் இந்த சத்வரஜஸ் தமஸ் பிரயுக்தமாக இருந்துருக்கு. இப்ப இந்த நல்ல காரியத்தை பண்ணமானாக்கா சத்துவகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சரீரம் நமக்கு ஏற்பட போறது. கெட்ட காரியத்தை பண்ணணுமானாக்கா ரஜஸ்தமஸ் மேலோங்கி இருக்கக்கூடிய சரீரம் நமக்கு கிடைக்க போறது. பும்சாம் வித்யாச்சிதாத்மனஹ, இந்த ஜீவனுடைய இந்த சம்சாரம் இருந்துட்டு இருக்க இது அவித்யாகிருதமான இந்த அவித்யன்றது கர்மாவினாலே ஏற்பட்ட சரீரம் தானே தவிர இது ஆத்மா மாதிரி கிடையாது. ஆத்மான்றது எல்லா சமயத்திலையும் ஒரே நிலையில இருந்துருக்குன்னு ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். தஸ்மா ஜிஜ்ஞாசம் ஜிஜ்ஞாசயாத்மானம் ஆத்மபியம் கேவலம் பரம் சங்கம்ய நிரசே தேசத்து வஸ்து புத்திம் யதாக்கிரமம். ஆகையால ஆத்மாவினிடத்துல இந்த சரீரத்தோட சம்பந்தம் மாத்திரம்தான் இருக்கே தவிர சரீரத்துல இருக்கக்கூடிய பேதங்கள்லாம் ஆத்மாவுல கிடையாது. ஆகையால ஆத்மாவுக்கு க்ஷேமம் எப்ப வரும்னு கேட்டா அந்த சுத்தமாக இருக்கிற பரமாத்மா விசாரம் பண்ணினமானாக்க ஆத்மாவுக்கு க்ஷேமம் வரும் என்பதாக சொல்ற. இதுக்காக குருண்ட போகணுமான்னா என்ன, இப்ப இந்த குரு எப்படி இருக்குன்னா குரு அரணிக்கட்டையில இருக்கக்கூடிய நெருப்பு மாதிரி குரு இருக்கிறான். அதாவது அந்த சிஷ்யன் அவன் மேல இருக்கிற அவன் போட்டு இருக்கிற சொக்கா மாதிரி ஆகிறான். உபதேசன்றது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க கட்டையாக வரும். அதாவது அரணிக்கட்டைன்றது எப்படின்னு கேட்டோம்னா அந்த குரு சிஷ்ய பாவம் அதனால வரக்கூடிய உபதேசத்தை பத்தி ஒரு அழகான எக்ஸாம்பிள சொல்லி நமக்கு தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. இந்த கட்டை அரணிக்கட்டைன்றது கீழே ஒரு பிளாட்டா இருந்துருக்கும். ஒரு கட்டை இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்கும். இந்த கட்டை இருந்ததுன்னாக்கா அந்த சின்னதா ஒரு இருக்கும். இந்த ஓட்டையில இப்படி ஒரு மத்து மாதிரி ஒண்ணு வச்சுக்கணும். இதை வச்சுட்டு இது மேல ஒருத்தன் என்ன பண்ணுவான்னாக்கா இந்த கட்டை இதை வச்சு அழுத்துவான். இதை அழுத்திட்டு இது ரொம்ப டைட்டா இருக்கும். இப்ப இந்த தயிர் கடையிற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கடையச்சு இந்த கீழே என்ன ஆகும்னாக்கா அந்த உரசல்னால இந்த கீழே இருக்கிற அரணிக்கட்டையில இருந்து அக்னி உண்டாகும். இப்ப இந்த சிஷ்யன் மேல அமுக்கிற கட்டை மாதிரி ஆச்சாரியன் அந்த நெருப்புக்கு உற்பத்திக்கு காரணமாக இருக்கிற ஒரு அரணிக்கட்டை மாதிரி இருந்துருக்காரா.
அவளுடைய உபதேசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த நடுவுல இருக்கிற கட்ட மாதிரி அந்த உபதேசம் இருக்கு. இந்த உபதேசத்தினால வரக்கூடியது பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அந்த பரமாத்ம ஜானம். அந்த பரமாத்ம ஜானம் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அந்த பரமாத்மாவை அடையிறதுன்றதுதான் வரப்போறது. ஆகையால எல்லாரும் என் விஷயத்துல, அதாவது என் விஷயம்னா பெருமாள் விஷயத்துல புத்தியை வச்சு அது மூலமாக நாம இந்த ஒரு ஆத்மக்ஷேமத்தை நாம விரும்பணுமே தவிர எப்ப பார்த்தாலும் தேகத்துக்கு வர க்ஷேமத்தையே எதிர்நோக்கி இருக்கக்கூடாது. ஆகையால யதா தாஹ்யம் தாரு அனுப்பிரவிஷ்டோக்னிகி, இந்த கொளுத்தக்கூடியதாக இருக்கு தாருல இருந்திருக்கிற அனுப்பிரவிஷ்டமாக இருக்கக்கூடிய அக்னியானது இன்னொரு தாருவால அதை போட்டு அமுக்கி பிடிச்சிருந்து அதை கடையச்சே வர இருக்க, இந்த நடுவில் இருக்கிறது அந்த கடையிறது. அந்த கடையிறது தான் உபதேசம். என்ன இங்க பரிப்பிரச்சனைன்னு சேவையான்னு சொல்றது இருக்க, இவனை எனக்கு இது சந்தேகமா இருக்கு, இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும், இது சொல்லணும், நல்லா கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது இருக்கு. இது சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துல கடைஞ்சு எடுத்து வரக்கூடிய அக்னி பரிசுத்தமான வஸ்து மாதிரி ஆச்சாரியனுடைய உபதேசம். அந்த உபதேசத்தினால பரம பிரயோஜனத்தை நம்ம அடையிறோம். அந்த மாதிரி நாம எல்லாருமே ஆத்ம விஷயமான ஞானத்தை அடைஞ்சு அதை காட்டிலும் அந்த புருஷார்த்தம் வேற எதுவும் இல்லை என்கிற எண்ணத்தோட நாம நடந்து கொள்ளணும். இது ஆச்சாரியன் மூலமாக குரு உபதேசம் மூலமாக தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த குருவனிடத்துல நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் இது வரைக்கும் நாம பார்த்தோம். இதுக்கு மேல இன்னும் உத்தவருக்கு உபதேசம் பண்றேன். அந்த உபதேசங்களை அடுத்த உபநிஷத்துல பார்க்கணும். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.